2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. எல்லாம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு எடுத்துக்கிறேன். எல்லா கவன ஈர்ப்பு நாளை காலை எல்லாருக்கும் மென்ஷன் பண்ண வாய்ப்பு தர போறேன். இருங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாளை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே முக்கியமானவற்றை எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவதற்கும் பதில் வந்திருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும் நிச்சயமாக நாளை காலை எடுத்துக்கொள்ளப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நீங்க ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி புரட்சி இயக்குனர் உயர் திரு SAC அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், உட்காருங்க எல்லாம் ஆரம்பிச்சு உட்காருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க உட்காருங்க ஆகியோரை நேற்று நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? உட்காருங்க. நான் நீங்க நேற்று உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள் நேற்று நீங்கள் நேற்று கொடுத்த கடிதம் கொடுத்த உடனே அது மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பதில் வந்ததும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்று உடனடியாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கைக்காக உட்காருங்க. இல்லை, நீங்கள் இருங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன். நிதானமாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இருங்க, நான் என்ன சொல்கிறேன், இருங்க. இல்லை, இங்கே தான் சொல்லணும். இல்லை, ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை கொண்டு இல்லைங்க, நீங்கள் கொடுத்த உடனே கொண்டு இருக்கு, அது மேல் நடவடிக்கை வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியாச்சு. 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவன ஈர்ப்பு தீர்மானம் நாளை காலை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்றேன். நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க.